الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பான உலமாக்களே, பெரியோர்களே, புனிதமான ரமதானுடைய மாதத்தில் விசேடமாக பத்ருடைய யுத்தம் நடைபெற்ற தினத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த யுத்தங்களில் பத்ர் மிகவும் முக்கியமான ஒரு யுத்தமாக கருதப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம இன் துஹ்லக் ஹாதிஹில் இஸாபத்து லன் துஅபத. யா ரப்பே, இந்த கூட்டம் மாத்திரம் அழிக்கப்பட்டால் இதற்கு பிறகு உன்னை பூமியில் வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். இப்படி ஒரு துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரே ஒரு சந்தர்ப்பம் அந்த பத்ருடைய யுத்தம். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட யுத்தங்களை பற்றி அவர்களுடைய குழந்தைகளுக்கு படித்துக் கொடுப்பார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, கான யுஅல்லிமுனா மகாஸி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா யுஅல்லிமுனல் குர்ஆன். குர்ஆனை படிச்சு தாரத போல அலி ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யுத்தங்களை படிச்சு தருவார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் முஹம்மத் பின் சஅத் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் இப்னு முஹம்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய தந்தை முஹம்மது பின் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட குர்ஆனை எப்படி படித்து தருவார்களோ இதை போன்று அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் யுத்தங்களையும் படித்து கொடுப்பார்கள். இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் யுத்தங்களை எமது சிறார்களுக்கு படித்துக் கொடுப்பது மிகவும் முக்கியமான பொருத்தமான ஒரு காலத்துல தான் இருக்கு. எங்களுடைய வாழ்விலும் பல யுத்தங்களை நாம் கண்டிருக்கிறோம். இப்பொழுதும் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய உலகத்தில் யாரெல்லாம் மனித உரிமைகள் பேசுகிறார்கள் அவர்கள் செய்த யுத்தத்தை போலையற்ற அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யுத்தம். ஒரு பொழுதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் யுத்தம் மனித படுகொலைகளை இலக்காக கொண்டதே கிடையாது. 35 யுத்தங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலந்து கொள்ளாமல் பல சஹாபாக்களை அனுப்பி வைத்த யுத்தங்களும் இருக்கிறார்கள். 35 யுத்தங்களில் முஷ்ரிக்கீன்களின் சார்பாக கொலை செய்யப்பட்டவர்கள் வெறுமனே 300 லட்சம் பேர்கள் தான். 35 யுத்தங்கள் கொலை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 300 லட்சம் தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் யுத்தம் என்பது மனித படுகொலையால் அவர்களுடைய யுத்தத்தை எடுத்து பார்த்தால் ஒன்று தற்காப்புக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் செய்திருப்பார்கள், அல்லது லிஇஅலாஇ கலிமத்தில்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை உயர்த்த எந்த நாடுகள் தடை விதித்ததோ அந்த தடைகளை தகர்ப்பதற்கு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் செய்திருப்பார்களே தவிர மனிதனை கொண்டு குவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொழுதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் செய்தது கிடையாது. ஆனால் இன்றைய உலகம் நவீன யுகம் என்று மார்க்கம் பற்றி பேசிக் கொள்கிறார்கள். யார் மனித உரிமை பேசுகிறார்களோ அவர்களுக்கு மனித உயிர்களின் பெருமதி தெரியாது. ஒரு குண்டு 100 கணக்கான அப்பாவி ஜனங்களின் உயிர்களை பறிகொள்ளுகிறது. சின்னம் சிறார்களின் உயிர்கள் துடிதுடிக்க கொலை செய்யப்படுகிறார்கள். பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் எரியும் குண்டுக்கு பள்ளிக்கூட மாணவர்களும் புரிவதில்லை, வயோதிபர்களும் புரிவதில்லை, பெண்களும் புரிவதில்லை,
கொலை செய்து தள்ள வேண்டும், மனித இனத்தை அழிக்க வேண்டும் என்ற வெறித்தனமான போர். ஆனால் பேர் மனித உரிமை. உலக வரலாற்றில் இஸ்லாத்தை ஒரு புறம் அவர்கள் கொச்சைப்படுத்தி கடும்போக்குவாதிகள் என இஸ்லாத்தை விமர்சித்தவர்கள் சிறுவர் துஷ்பிரயோகத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் சிறுவர் துஷ்பிரயோகத்தை பேசிக்கொண்டே உலக வரலாற்றில் சிறார்களை கடத்தி சென்று துஷ்பிரயோகம் செய்த கேடு கெட்ட சமுதாயம். பெண்ணுரிமை பேசினார்கள். இஸ்லாம் பெண்களின் உரிமையை மறுத்ததா? ஆனால் இவர்கள் பெண்களின் உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற துணியில் பெண்களை கடத்தி சென்று ஷைத்தானுடைய தீவுக்கு எடுத்துச் சென்று பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். கேட்பதற்கு வார்த்தைகள் மாத்திரம் அழகு. மனித உரிமை, சிறுவர் துஷ்பிரயோகத்தில் தடுத்த பெண் உரிமை வாதம். ஆனால் அவ்வளவு அட்டூழியங்களையும் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னால் எமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போராக இருந்தாலும் அதற்கு ஒரு தர்மம் இருந்தது, அதற்கு ஒரு உயிரோட்டம் இருந்தது, அந்த போருக்கு ஒரு இலக்கு இருந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யுத்தங்களில் சிறார்கள் கொலை செய்யப்படக்கூடாது, பெண்கள் கொலை செய்யப்படக்கூடாது, வயோதிபர்கள் கொலை செய்யப்படக்கூடாது. நீங்கள் கடந்து செல்லும் வழிகளில் மாற்று மதத்தவர்களின் மதஸ்தலங்கள் இருந்தால் அதற்கும் எந்த சேதமும் செய்யக்கூடாது. யுத்தம் என்பது தர்மம் இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் யுத்தங்களை இன்றைய சமுதாயத்துக்கு போட்ட வேண்டிய, கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயமான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். பத்ருடைய யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராக கருதப்படுகிறது? போர் முடிந்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நபியே நாயகமே, பத்ர் போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களின் அந்தஸ்தை பற்றி என்ன நினைக்கிறேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஃதலுல் முஸ்லிமீன், அஃதலுல் முஸ்லிம்களில் மிகச் சிறந்தவர்களாக நான் பார்க்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்கள் மட்டுமல்ல, பத்ர் போரில் கலந்து கொண்ட மலாயிகாமார்கள், மலக்குமார்களில் சிறப்புக்குரியவர்களாக ஆகிறார்கள். அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போர். ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு மதீனாவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், மக்காவில் இருக்கும் காலப்பகுதிகளில் முஷ்ரிக்கீன்கள் செய்த அநியாயம், ஹிஜ்ரத் வரக்கூடிய முஹாஜிர்களுடைய அவ்வளவு சொத்துக்களையும் சூறாடினார்கள். ஒரு திர்ஹம் தீனாரை எடுத்துச் செல்ல அனுமதிக்கவில்லை. வெறும் கையுடன் அகதிகளாக முஹாஜிர்களை துரத்திவிட்டவர்கள் இந்த முஷ்ரிக்கீன்கள். இஸ்லாமியர்களின் வீடுகளை சூறையாடி, பொருளாதாரத்தை சூறையாடி, சித்திரவதை செய்த இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக, அது முதல் தாக்குதல் பொருளாதார ரீதியான தாக்குதலாக அமைய வேண்டும் என்பதற்காக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முயற்சிதான் இந்த பத்ருடைய போர். ஜுமாதல் ஊலா மாதம் ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவதற்கு முன் ஷாம் தேசத்தை நோக்கி அரபிய முஷ்ரிக்கீன்களின் பிரமாண்டமான கோடிக்கணக்கான பெருமதியான சொத்துக்களோடு அவர் ஷாமுக்கு செல்கிறார் என்ற செய்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. வரலாறு சொல்கிறது, அங்கே இருந்த முஷ்ரிக்கீன்களில் ஒவ்வொரு மனிதரும் தம்மிடம் இருந்த சிறிய ஒரு தங்கத் துண்டையாவது கொடுத்து அனுப்பினார்கள். அதில் வியாபாரம் பொருளாதாரத்தில் அவர்கள் பொருளீடு செய்வதற்காகவே
கோடிக்கணக்கான பெருமதியான பணங்களுடன் அபூ சுஃபியானுடைய வியாபார குழு வருமனை 1000 ஒட்டகங்களோடு ஷாமுக்கு சென்று கொண்டிருக்கிறது. 1000 ஒட்டகங்கள் கோடிக்கணக்கான பணத்துடன் சென்று கொண்டிருக்கிறது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்தர்ப்பத்தை அழகிய ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல உஷைரா என்ற இடத்துக்கு சஹாபாக்களுடன் சுமாராக 150 சஹாபாக்கள் அல்லது 200 சஹாபாக்களோடு உஷைரா என்ற இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். அங்கே காத்திருக்கிறார்கள். அபூ சுஃபியான் வியாபார படையுடன் கடந்து ஷாமுக்கு சென்று விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகிறது, சந்தர்ப்பம் தப்பிவிட்டது. ஆனால் ஷாமுக்கு சென்றவர்கள் திரும்பி வரதானே வேண்டும். இந்த திரும்பி வரும் வருகையை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானித்துக் கொண்டே இருக்கிறார். இது ஜுமாதல் ஊலா மாதம், ரஜபுடைய மாதம். சிறிய ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அதிலே முதல் முஷ்ரிக்கீன்களுடைய சார்பாக அல் ஹதரமி என்பவர் கொலை செய்யப்படுகிறார். இஸ்லாமிய வரலாற்றில் முஷ்ரிக்கீன்களின் சார்பாக விழுந்த முதல் மரணமாக அந்த மரணம் பார்க்கப்படுகிறது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமுக்கு சென்ற அபூ சுஃபியானின் வருகையை காத்துக் கொண்டே இருந்தார். ஷாமிலிருந்து மதீனா வழியாக செங்கடலின் கடற்கரையோரமாகத்தான் அவர்கள் பயணிக்க வேண்டும். உங்களுக்கு அரபு நாட்டுடைய வரைபடத்தை எடுத்து விளக்குவோம். மதீனா, மக்கா, அதனை தாண்டி மதீனாவை தாண்டிதான் ஷாமுக்கு செல்ல வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் காலப்பகுதிகளில் கிப்லாவாக பைத்துல் மக்திஸ் தான் இருந்துச்சு. இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுவாங்க? ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது, கஅபாவை முன்னோக்கி பைத்துல் மக்திஸையும் முன்னோக்குவார். ஒரே சந்தர்ப்பத்தில் கஅபாவையும் முன்னோக்குவார்கள், அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் முன்னோக்குவார்கள். காரணம், மக்கா எங்கே இருந்தது என்றால் மதீனா, பைத்துல் மக்திஸ் என்று ஒரே திசையில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இலகுவாக கிப்லா, 2 கிப்லாக்களையும் முன்னோக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. ஆனா மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி திரும்பினால் கஅபா பின்னோக்கி சென்றுவிடும். இந்த நேரத்தில் தான் கிப்லா மாற்றப்பட்ட வரலாறு எங்களுக்கு தெரியும். எனவே மக்காவாசிகள் ஷாமுடைய வியாபார பயணத்துக்கு சென்றால் மதீனாவை கடந்து செங்கடல் ஓரத்தில் தான் பயணிக்க வேண்டும். அபூ சுஃபியான் திரும்பி வருவதை அவதானிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்கள் அனுப்பினார். ஒன்று பஸ்பஸ் இப்னு அம்ர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்க. அவர்கள் வரும் செய்தியை துல்லியமாக அவதானித்து என்ன செய்ய, எங்களுக்கு கொண்டு வந்து நீங்கள் சேர்க்க வேண்டும். அப்ப பத்ருக்கு மதீனாவுக்கு வருவதற்கு பல மைல்கள் இருக்கும் பொழுதே தகவல் வந்து சேர வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தமாகவே இருந்தார். அபூ சுஃபியான் அனுபவம் வாய்ந்தவர், முதியவர், குறைஷிகளின் தலைவர். அவருக்கு தெரியும் கடந்து செல்லும் பாதை பயங்கரமான பாதை என்பது அவருக்கு தெரியும். அவர் என்ன செய்கிறார், ஷாமுக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரிடமும் மதீனாவை பற்றிய தகவலை சேகரித்துக் கொண்டே வருகிறார். ஷாமில் இருந்து வியாபார படை மக்காவை நோக்கி புறப்படுகிறது. பஸ்பஸ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வியாபார படையை அவதானிக்கிறார். எண்ணி பார்த்தால் 1000 ஒட்டகங்கள் கொண்ட ஒரு படை, பிரமாண்டமான பணங்களுடன், கோடிக்கணக்கான பிரமாண்டமான பணங்களுடன் 1000 ஒட்டகம் நிரம்ப ஒரு படை. இவ்வளவு படையையும்
பாதுகாப்பதற்கு வெறுமனே 40 பேர்கள் மட்டும்தான். அதிகமான பொருள், குறைவான காவலாளிகள், அழகிய ஒரு சந்தர்ப்பம். இந்த பஸ்பஸ் அம்பர் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு உடனே இந்த தகவலை எடுத்துக்கொண்டு அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வேகமாகவே வருகிறார். யா ரசூலல்லாஹ், அழகிய ஒரு சந்தர்ப்பம். படைப்பது இப்பொழுதுதான் முன்னோக்கி கொண்டு வருகிறார்கள். பாதுகாப்பதற்கு 40 பேர் மட்டும்தான். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியில் கூடி இருந்த சஹாபாக்களிடம் இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் அவசரமாக அடைவதற்காக வேண்டி வெளியே யாருக்கும் அறிவிப்பு செய்ய அங்கே இருந்தவர்கள் உடனே புறப்படுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். சுமாராக 313 சஹாபாக்கள். முஹாஜிர்கள்ல கிட்டத்தட்ட 88 சஹாபாக்கள், மிகுதியானவர்கள் அன்சாரிகளை சார்ந்தவர்கள், ஹவுஸ் ஹஸ்ரஜ் கிளையார்களை சார்ந்தவர்கள். பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் என்ன எடுத்து வருவார்கள்? சிறிய ஒரு வாள் அவர்களுடன் இருக்கும். பெரிய போர் கவசங்கள், ஆயுதங்கள் எதுவும் கொண்டு வரும். 40 பேர் கொண்ட ஒரு வியாபார படையை மறைப்பதற்கு இது தாராளமாகவே போதும் என்ற உணர்வோடு அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த சஹாபாக்களை தயார்படுத்தினார். இஸ்லாமிய வரலாறு சொல்லுகிறது, 313 பேர்கள் பயணிப்பதற்கு இருந்த ஒட்டகம் வெறுமனே 70 ஒட்டகம் மட்டும்தான். குதிரைகள் என்று பார்க்கிற நேரம் 2 குதிரை. ஒன்று மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரிய ஒரு குதிரை, இன்னொன்று சுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுக்குரிய 2 குதிரை, 70 ஒட்டகம், 313 பேர்கள் பயணிப்போம். பத்ரை நோக்கி பயணிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒட்டகத்துல மட்டும் 3 பேர் மாறி மாறி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் தூரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி பயணிப்பார்கள். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏறிக்கொள்வார்கள். அதற்கு பிறகு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு ஏறிக்கொள்வார்கள். இப்படிதான் சஹாபாக்களுடைய மிக கஷ்டமான ஒரு படை. அந்த படையை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்கியமாக, யா அல்லாஹ், செருப்பு கூட அணிவதற்கு வசதியற்றவர்கள், செருப்பு கூட வசதியில்லாத இந்த சஹாபாக்கள், இவர்களுக்கு செருப்பு கூடையா அல்லாஹ், உடுப்பு உடுக்க வசதி இல்லாதவர்கள், இவர்களுக்கு நீ ஆடை அறிவிப்பாயாக. இது இஸ்லாமிய படையின் நிலை. செருப்பு கூட வசதி இல்லாத ஒரு படை, ஒழுங்காக ஆடைகள் அணிந்து கொள்வதற்கு வசதி இல்லாத ஒரு படை. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையை ஏற்று உடனே அவர்கள் பெறப்படுகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்த படைக்கிட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செஞ்சாலும் திறமையாகவே செய்வார். எல்லா துறைகளையும் நீங்க எடுத்து பாருங்க. உலகத்தில் போற்றப்படக்கூடிய துறை என்று எது இருக்கிறதோ அந்த துறையில் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் சிறந்த ஒரு தலைவரை உங்களால் பார்க்க முடியாது. யுத்தம் என்று வந்தால் கூட அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிநடாத்தல், அவர்களுடைய படை தளபதி என்ற வகையில் அவ்வளவு நுணுக்கமான ஒரு படை தளபதி உலகத்தில் யாரையும் பார்த்திருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்துக்கு வெள்ள கொடி அவர்கள் எடுக்கிறார். வெள்ள நிற ஒரு கொடி. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில கொடுக்கிறாங்க. இந்த கொடி இது யுத்தத்தின் பிரதான கொடி. அது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்க வேண்டும். கருப்பு நிறத்துல 2 கொடியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தாங்க. ஒன்று முஹாஜிர்களுக்குரிய ஒரு கொடி, அது அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில கொடுத்தாங்க. இன்னும் அன்சாரிகளுக்குரிய கொடி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. இந்த படைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதுசாரி படை, இடதுசாரி படை, நடுவுல போகக்கூடிய படைகள் என பிரிச்சுட்டு வலதுசாரி படைக்கு தலைவராக ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இடதுசாரி படைக்கு தலைவராக மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க 2 பேருக்கு குதிரை இருந்துச்சு. ஆனால் குதிரை இருக்கக்கூடிய 2 பேரையும் 2
சிறிய படைகளுக்கு தலைவராக நியமிச்சு அழகான முறையில பதுரை நோக்கி பயணம் தொடர்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் எத்தனை நேரம் வெளியாகும், மதீனாவில் இருந்து ரமதான் எத்தனை நேரம் வெளியானாங்கன்னா வரலாறு சொல்கிறது ரமதான் 12 ஞாயிற்றுக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியில் இருந்து அந்த படையை முன்னெடுத்து கொண்டு போறார். இந்த படை கொஞ்சம் கொஞ்சமாகவே நடந்து கொண்டு செல்கிறது. அபூ சுஃபியானின் வியாபார குழுவை இலக்கு வைத்து நடந்து கொண்டிருக்கிறது. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இவர் என்ன செய்கிறார், வரக்கூடிய வழியில சேகரிக்க தொடங்கிய அந்த தகவலில் அவருக்கு ஒரு செய்தி கிடைக்குது. வித்தியாசமான நடமாட்டமோட 2 பேரை நாம் கண்டோம். 2 பேர் அங்கே இருக்கக்கூடிய மலைக்கு பின்னால் ஒட்டகத்தோடு நிற்க கண்டோம் என்ற ஒரு செய்தி அவருக்கு கிடைக்கும். அபூ சுஃபியான் உடனே அவருடைய சில அடியாட்களை ஒன்று திரட்டி அந்த 2 பேரும் இருந்த இடத்தை நோக்கி விரைகிறார். அந்த இடத்துக்கு சென்று பார்த்தார். ஒட்டகத்தின் மலங்கள் இருக்கிறது. ஒட்டகத்தை கட்டி வச்சு ஒட்டகம் மலம் கழித்து அடையாளங்கள் இருக்கிறது. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார், இது மதீனாவின் ஒட்டகமாக இருந்தார். இந்த ஒட்டகத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறதுலையும் மதீனா வாசிகளின் உணவு முறைக்கும் மக்கா வாசிகளின் உணவு முறைக்கும் வித்தியாசம் இருந்தது. மதீனா வாசிகள் இந்த பேரித்தப்பழ கொட்டை, இதை ஈச்சப்பழ கொட்டை, இதை அரைத்துதான் ஒட்டகத்துக்கு சாப்பாடு கொடுப்பார். எனவே ஒட்டகத்தின் மடத்தில் மதீனாவாசிகளின் ஒட்டகமாக இருந்தால் பேரித்தம் பல கொட்டைகள் அங்கே இருக்கும். இதை வச்சு இவர்கள் கண்டுபிடிப்பார்கள் இந்த ஒட்டகம் மதீனாவில் இருந்து வந்ததா மக்காவில் இருந்து வந்ததா. அபூ சுஃபியான் அந்த ஒட்டகத்தின் மலத்தை ஆராய்ந்து பார்த்த பொழுது அது நிச்சயமா மதீனாவில் இருந்து வந்த ஒட்டகம் தான் என்பதை அவர் உறுதி செய்து கொண்டார். இப்ப அவருக்கு தெரியும் மிகவும் பயங்கரமான ஒரு ஆபத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களின் பட எங்களை சுத்தி எங்கேயோ கிட்டங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் அபூ சுஃபியானுக்கு உருவாகும். இந்த வியாபார பொருட்கள் மாத்திரம் முஸ்லிம்களுடைய கையில் சிக்கினார் முஸ்லிம்களுக்கு ஒரு பலத்த பொருளாதார அடியாக மாறிவிடும். எனவே முஸ்லிம்களின் பொருளாதாரத்தை பாதுகாப்பவருமே அபூ சுஃபியான் என்ன செய்கிறார், அங்கே இருந்த வம்வம் இப்னு அம்ர் என்ற ஒரு மனிதனை அழைச்சி அவருக்கு தான் தகவலை கொடுக்கிறாரு. வேகமாக நீங்க மக்காவுக்கு சென்று அவர்களுடைய இந்த வியாபார பொருட்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். முஸ்லிம்களுடைய கையிலே சிக்கப் போவது உறுதி. சிக்குவதற்கு முன்னால் மக்காவில் இருந்து படைகள் வந்து பாதுகாக்காவிட்டால் வறுமையில் மக்கா வாசிகள் வாடி மடிய வேண்டிய நிலை வந்து வரலாறு சொல்கிறது. இந்த வம்வம் என்ற மனிதன் மக்காவுக்கு போறதுக்கு முன்னாலே அப்துல் முத்தலிபுடைய மகள் ஆத்திகா என்ற பெண், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மாமி, இவர் கனவு காணுகிறார். மக்காவுடைய எல்லை புறத்தில் இருந்து ஒரு மனிதர் கூவி அழைத்து மக்காவாசிகளை உங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாருங்க என்ற ஒரு சத்தம் அழைப்பார். இப்படி ஒரு கனவை காணுகிறார். இந்த கனவு மறுநாள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கூற அந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா மக்கவாசிகள்கிட்ட பரவி இது ஒரு பேசு பொருளாக மாறுகிறது. ஆத்திகா அப்துல் முத்தலிபுடைய மகள் இப்படி ஒரு கனவை கொண்டிருக்கிறார். இந்த கனவுக்கு அர்த்தம் இருக்கும். அர்த்தம் என்னது என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த வம்வம் என்ற மனிதர் மக்காவுக்குள் நுழைந்த அந்த விதம் வரலாறு ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. எப்படி நுழைஞ்சார் தெரியுமா? மக்காட போர்டருக்கு வந்திருந்தார். ஒரு கல்லொன்று எடுத்தார். அவரே அவருடைய மூக்கு உடைச்சு கொண்டார். மூக்கில் இருந்து வரக்கூடிய ரத்தங்களை அவங்க நேரில் அப்படியே பூசி கொண்டார். ரத்த அடையாளங்களோடு குதிரையில் இருந்து அந்நஜுதா பாதுகாருங்க, காப்பாற்றுங்க என்ற சத்தத்தோட முழு மக்காவையும் வளம் வந்தார்.
அந்த வந்தமுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருந்தும் ஆத்திரமும் கோபமும் பீரிட்டு பொங்கியதற்கு தொடங்கியது. எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. அபூஜஹல் ஒரு தலைவனாக நின்று முழு மக்களோட படைகளில் கொண்டு திரட்டினார். அவனோட கோஷம் எப்படி இருந்துச்சு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்தார். அவர் நினைக்கிறாரு, ஹதரமிய கொண்டதை போல இந்த முஸ்லிம்களுடைய மேல கைய வைக்கணும், நாங்க யாருங்கிறது அவர்களுக்கு ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்தோம். வரலாறு சொல்லுது, மக்கால யாரும் தங்கியிருக்கல, அவ்வளவு பேருமே இந்த யுத்தத்துக்காக ஆயத்தமானாங்க. யாருக்கு சமூகம் அளிக்க முடியாது, அவங்க பொருளாதாரத்தை பணத்தை கொடுத்து சரியா அனுப்பி வச்சாங்க. அபூலஹப் அவருக்கு போக கிடைக்கல, ஆனா அவருடைய சார்பாக அவருடைய பணத்தை கொடுத்து அனுப்புறார். அதே போல உமையத்து இப்னு கலஃப் இவருக்கு போகப்படாத என்ற ஒரு எண்ணம், ஆனாலும் அவர் கூட கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 1300 பேர்கள் கொண்ட ஒரு படை, குதிரைகள் மட்டும் 100 குதிரைகள், கவசங்கள் மட்டும் 600 கவசங்கள் போன்ற போர் வீரர்கள், பயங்கரமான ஆயுதம், ஒட்டகங்களின் எண்ணிக்கையை சொல்லி முடிக்க முடியாது. இந்த படையை ஊக்குவிப்பதற்காக, முஸ்லிம்களுக்கு எதிரான கவிதைகள் பாடி உணர்வுகளை தூண்டுவதற்காக பாடகைகளை அடிமைகளையும் சேர்த்து கொண்டு பிரமாண்டமான ஒரு படை மக்காவில் இருந்து தயாராகிறது. பத்ரை நோக்கி பெறப்படுகிறது. இப்பதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அபூ சுஃபியானின் படையை வழிமறிப்பதற்கு. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்கிறார்? வளமையாக செல்லும் பாதையை விட்டு வேறொரு பாதையை தெரிவு செய்து பாதுகாப்பான முறையில் அவர் கடந்து சென்று விடுகிறார். அபூ சுஃபியானுக்கு விளங்கிட்டது, இப்ப எங்களுடைய வியாபாரம் குழு பாதுகாப்பான வழியில சென்று கொண்டிருக்கிறோம், மதீனா வாசிகளால் எங்களை பிடிக்க முடியாது, மக்காவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற உறுதி வந்ததற்கு பிறகு ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புறாரு மக்கா வாசிகளுக்கு, நீங்க திரும்பி செல்லலாம், உங்களோட பொருட்களும் பணமும் பாதுகாப்பாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் வந்த நேரம் அபூ ஜஹல் என்ன செய்தார்? முழு படைக்கும் சொன்னது வார்த்தை தான், திரும்பி போகிறோம், திரும்பி போகிறோம். வியாபார குழு பாதுகாப்பாக மக்களுக்கு சென்றடையும். எங்கட பொருளாதாரத்தில் கை வைக்க நினைத்த முஸ்லிம்களுக்கு தகுந்த பாடத்தை போட்ட வேண்டும். பத்ருக்கு செல்வோம், 3 நாட்கள் தங்கி இருப்போம், அங்கே நாம் ஆடி பாடி ஒட்டகங்களை அறுத்து அரபு உலகத்துக்கு என்னுடைய பலம் புரியும் வரையில் முழு அரபிகளும் குறைஷிகள் முஷ்ரிக்கீன்கள் இவர்களுடைய பெயரை கேட்டால் நடுங்க வேண்டும் என்பதற்கான ஒரு உணர்வை வெளிப்படுத்தும் முகமாக பத்ருக்கு செல்ல வேண்டும். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களோட வாப்பா அபூ ஹுதைஃபா, இந்த 2 பேரும் செய்தியை கொண்டு வராங்க. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மக்கா வாசிகள் பிரமாண்டமான ஒரு படையோட பத்ரை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள், பலத்த ஆயுதங்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள், அபூ சுஃபியானின் படை தப்பிவிட்டது யா ரசூலல்லாஹ் என்ற செய்தி முதல் தடவையாக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தத்தை எதிர்பார்க்கவே, அவங்க எதிர்பார்த்தது வெறுமனே 40 பேர்களை கொண்ட சிறிய ஒரு குழுவை சந்திக்கிறதை எதிர்பார்த்தார். ஆனா மாற்றமாக 1300 பேர் யுத்தத்துக்காகவே வருகிறார். வாதில் கஃபிரான் என்ற இடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே விசேட உயர் ஆலோசனை சபை ஒன்று அந்த இடத்துல ஒன்று சேர்க்கிறார். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்மையான அந்த நிகழ்வை சஹாபாக்களுக்கு விளக்க தொடங்கினார், சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க, வியாபார குழு தப்பிட்டது, வியாபார குழு தப்பிட்டது.
ஆனால் அதற்கு பதிலாக அபூ ஜஹலுடைய தலைமையில் 1300 பேர் கொண்ட படை வந்து கொண்டிருக்கும். இது சாதாரண படை அல்ல, பலத்த ஆயுதங்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். பத்ருக்கு வரப்போகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க, யுத்தத்தை நாங்க சந்திக்கிறதாக இருந்தால் எங்களோட படை பலம் வெறுமனே 313 பேர்கள், பெரும் ஆயுதங்கள் இல்லை, செருப்பு போடுறதுக்கு கூட வசதி இல்லை. இது எங்களோட படையின் நிலை. ஆனால் மதீனாவுக்கு திரும்பி சென்றால் எதிர்நோக்கும் ஆபத்து என்ன தெரியுமா? இவ்வளவு தூரம் பத்ருக்கு வந்தவர்கள் அங்கே இருந்து மதீனாவுக்கு கொஞ்சம் தூரம் தானே, இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றால் மதீனாக்கே சென்று வரலாம் என்று அவர்கள் வந்துவிட்டார். அப்பதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உலகத்தில் மலர ஆரம்பிக்கும். அங்கே இருக்கும் இஸ்லாமிய பெண்களின் நிலை, சிறார்களின் நிலை, முஸ்லிம்களின் வீடுகளின் நிலை, வியாபார ஸ்தலங்களின் நிலைகள் கேள்விக்குறியாக மாறிவிடும். ஒரு யுத்த பூமியை மதீனா சந்தித்தால் மதீனாவுடைய நிலைமை மாறிவிடும். என்ன செய்வது? மதீனாவுக்கு திரும்பி செல்வதா அல்லது பத்ர்ல இவர்களை சந்திப்பதா? அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை தெளிவாகவே தெளிவுபடுத்திட்டு இப்போ ஒரு மஷூரா சொல்லுங்க, என்ன செய்யலாம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதினார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் ரசூலும் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் எங்களுடைய முடிவு, நீங்க தான் முடிவு செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதினாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எடுக்கிறது தான் முடிவு, மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் யுத்தம், திரும்பி செல்றதா திரும்பி, உங்களோட முடிவு. அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. மூணாவது அபூ உபைதா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எழுதினார், யா ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களோட கூட்டம் எப்படி சொன்னாங்க, இத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காஹிதூன், நீங்களும் உங்களோட ரப்பும் போயிட்டு சண்டை போடுங்க, நாம் என்ன இந்த இடத்தில் இருக்கிறோம் என்று கூறியதை போல நாம் சொல்ல மாட்டோம். யா ரசூலல்லாஹ், என்னுடைய வார்த்தைகள் எப்படி அமையும்? இத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் அல்லாஹ்வும் யுத்தம் செய்யுங்கள், இன்னா மஅகுமா முகாத்திலூன், மரணம் வரை உங்களோடு இருப்போம் யா ரசூலல்லாஹ் என்று ஆக்ரோஷமான வார்த்தைகளை கூறி அமர அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்தார். ஆனா இந்த 3 பேரும் முஹாஜிர்கள், மக்காவில் இருந்து வந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து அஷீரு அலைய மஷூரா சொல்லுங்களே என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்பதான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு விளங்கிட்டது, படையில 86 பேர் முஹாஜிர்கள், அதிகமானவர்கள் அன்சாரிகள். அன்சாரிகளுடைய சைட்ல இருந்து பதில் எதுவுமே வரல. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், எங்கட ஆலோசனை எதிர்பார்க்கிறீர்கள் போல நடக்குது. ஆமா, உங்களுடைய ஆலோசனை தான் எதிர்பார்க்கிறோம். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டோம். நீங்கள் யுத்தம் என்று முடிவு செய்தால் உங்களுடைய கண்கள் குளிரும் அளவுக்கு வீரத்தை அன்சாரிகளிடம் இருந்து பார்க்க போகிறீர்கள். தயக்கம் இல்லாமல் எடுக்கும் முடிவை எடுங்கள் யா ரசூலல்லாஹ். மரணமா போராண்டு வந்தால் ஒரு பொழுது உங்களை நான் விடமாட்டேன் யா ரசூலல்லாஹ் என்ற அழகான வார்த்தைகள் சொன்னதற்கு பிறகு அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முடிவு பத்ர்ல முஷ்ரிக்கீன்களை சந்திப்பது, மதீனாவுக்கு திரும்பி போறது, பத்ர்ல சந்திக்கிறது. அப்பொழுதுதான் அங்கே இருந்த படை பத்ரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முஷ்ரிக்கீன்கள் ஆரவாரமாக பத்ருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், வலா தகூனு கல்லதீன ഖറஜு மின் தியாரிஹிம் பத்ரா வரிஆ அன்னாஸ். முஷ்ரிக்கீன்களுடைய படை ஆடல் பாடலோடு பெருமை அடித்தவர்களாக, தம்பட்டம் அடித்தவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். 17ஆம் ஆண்டு யுத்தம் நடைபெற்றது என்று இருந்தார். 16வது ராவு பத்ருக்கு சென்றடைந்தார். பத்ர்ல முஸ்லிம்கள் தங்கி இருந்த இடம். ஆரம்பத்தில் பத்ருக்கு போனதோடு
ஒரு இடத்துல தங்கினாங்க. ஹப்பாப் இப்னு முன்சிர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பியா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல தங்கிக்கிறீங்க, இந்த இடம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முடிவாக இருந்தால் மாற்று கருத்து இடமில்லை. சம்மஅன் வ தாஅத்தன். ஆனால் இது ஒரு யுத்த தந்திரம் என்று வைத்துக் கொண்டார். எனக்கும் ஒரு ஆலோசனை இருக்கிறது கூறவா யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஒரு யுத்த தந்திரம் தான், ஆலோசனை செல்லுங்க. அவர் சொன்னார், நாங்கள் இருக்கும் இடம் தண்ணீர் இல்லை. பத்ருடைய பள்ளத்தாக்குக்கு சென்றால் அங்கே தண்ணீர் கிடைக்கும். எனவே நாம் பத்ருடைய பள்ளத்தாக்குல முஸ்லிம்களுடைய கேம்ப் உருவாக்கி கொள்வோம். முஷ்ரிக்கீன்கள் வந்தா பத்ருட மேற்கு பகுதியில் இருப்பாங்க. நாங்க அவர்கள் பத்ருக்கு வருவதற்கு முன்னால் அங்கே இருக்கும் கிணறுகளை மூடிவிடுவோம். அவர்கள் பத்ருக்கு வந்தால் தண்ணீர் இல்லாமல் இருப்பார்கள், நாம் தண்ணீரோடு இருப்போம். அந்த அந்த ஒரு தாக்குதல் முதல் தாக்குதலாக அமைதியான சூழலாக கூட அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலோசனையை முன்னெடுக்கிறார். அல்லாஹ்வும் இந்த பத்ர்ல ஒவ்வொரு நிகழ்வாக அல் குர்ஆன்ல பதிவு செய்கிறார். சஹாபாக்கள் தங்கி இருந்த இடம் இது அன்தும் பில் உதுவத்தி துன்யா வ ஹும் பில் உதுவத்தில் குஸ்வா வ ரப்பு அஸ்ஃபல மின்கும். அல் குர்ஆன் சொல்கிறது, நீங்க பத்ர்ல அல் உதுவத்தி துன்யா பள்ளத்தாக்கில் இருந்தீர்கள், வ ஹும் பில் உதுவத்தில் குஸ்வா முஷ்ரிக்கீன்கள் மேற்கு பகுதியில் இருந்தாங்க, வ ரப்பு அபூ சுஃபியானுடைய படை உங்களை கடந்து சென்று விட்டது என்ற நிகழ்வை அல் குர்ஆன் சொல்கிறது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு சென்றதற்கு பிறகு அந்த யுத்த திட்டம், இந்த யுத்தத்தை அவர்கள் திட்டமிட்டது, இது தனி ஒரு பாடமாக, ஒரு யுத்த தந்திரமாகவே உலக வரலாற்றில் போதிக்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஷ்ரிக்கீன்களின் எதிரியின் பலம் தெரியும். என்ன செஞ்சாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்கள அடையாளம் காட்டிக் கொள்ளாம இரண்டு வயோதிபர்களை போல முஷ்ரிக்கீன்கள் இருக்கும் பகுதிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. தகவல் சேகரிக்கிறது. போற வழியில ஒரு வயோதிபரை சந்திச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒரு யுத்தம் ஒன்று நடக்க போகுதாங்க, ஒரு யுத்தம் நடக்க போகுதாங்க. அந்த வயோதிபர், நீங்க ரெண்டு பேரும் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க தகவலை சொல்லுங்க, நாம யாரும் சொல்றோம். அந்த வயோதிபர், நான் கேள்விப்பட்ட வகையில மதீனாவிலிருந்து இத்தனாவது நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் வெளியாகினார்கள். இன்றைக்கு அவங்க சரியா இந்த இடத்தில் இருக்கணும் என்கிறத சரியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை அந்த வயோதிபர் சொன்னார். முஷ்ரிக்கீன்களும் அவர்களுடைய படைகளும் அபூ ஜஹலும் அவனுடைய படையும் மக்காவிலிருந்து இந்த தினத்தில் வெளியாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அவனோட படை இந்த இடத்தில் இருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ ஜஹல் வெளியான நாள் இன்றைக்கு அபூ ஜஹல் எங்களுக்கு இருக்கிறோம். அப்ப அவங்க அடையாளப்படுத்திக் கொண்டாங்க, எதிரிகளின் படையை சந்திப்பதற்கு பல வாரங்கள் இல்லை, பல மாதங்கள் இல்லை, ஒரே ஒரு நாள் தான் பேலன்ஸ், ஒரு நாள் மட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி சென்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு இன்னும் கூடுதலான தகவல் தேவை. இந்த படையில யார் யார் வந்திருக்கிறார், படை எப்படி உருவாக்கப்பட்டது, தகவல் தேவை, சேகரிச்சு கொள்வாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சில சஹாபாக்கள் பள்ளத்தாக்கில் இருக்கும் கிணத்துக்கு வந்து ஒரு அடிமையை பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. முஷ்ரிக்கீன்களோட படையில வந்து ஒரு அடிமை, அவன்கிட்ட விசாரிச்சு கேட்ட நேரம் அவன் சொன்னது, அபூ ஜஹல் வந்திருக்கிறார், உத்பா வந்திருக்கிறார், ஷைபா வந்திருக்கிறார், வலீத் வந்திருக்கிறார், உமையத் இப்னு கலப் வந்திருக்கிறார். அவ்வளவு எதிரிகளும் அந்த இடத்துல வந்திருக்கிறார். அபூ லஹப் தவிர அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருக்கிறார். தொழுது முடிச்சிட்டு அந்த வாலிபனிடம் அடிமையிடம் கேட்ட நேரம் இவர்கள் பேரன் சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? முஷ்ரிக்கீன்கள் அவங்களோட ஈர கொடைய குழந்தை தந்தீங்க, ஈர கொடைய குழந்தை தந்தீங்க. அழகான ஒரு சந்தர்ப்பம். இதை மிஸ் பண்ணாம இருந்தால் ஒரே தட்டுல அவ்வளவு பேரும் எங்களுக்கு என்ன செய்யலாம், தாக்குவதற்கான வாய்ப்பாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப படை எத்தனை பேர்? அந்த அடிமையை கேட்டு அவன் சொல்றான், நிறைய பேர் வந்திருக்கிறான். இப்ப ஆட்கள் எண்ணிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தேவை. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கேட்ட இந்த வார்த்தை எப்படி தெரியுமா? ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு எத்தனை ஒட்டகம் அறுக்கிறீங்க? அந்த அடிமை சொன்னாரு, ஒரு நாளைக்கு 10 அல்லது 9 ஒட்டகங்கள் அறுக்கிறோம். 10 இல்லாட்டி 9 ஒட்டகங்கள் அறுக்கிறோம். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஒட்டகம் 100 பேருடைய உணவு. ஒரு ஒட்டகம் 100 பேருடைய உணவு. 10 ஒட்டகம் அறுப்பதாக இருந்தால் குறைஞ்சது 1000 பேர் கொண்டு வருவது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில தகவலை திருப்பினாங்க. யார் யார் வந்து இருக்கிறார், படை எங்க இருக்கிறது, எத்தனை பேர். இப்ப இந்த படைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தமாக எல்லா சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு போனார். யுத்த மைதானத்தில் இரவோடு இரவாக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துல அபூ ஜஹலுடைய தலை உருளும், இங்க உதுபாட தலை உருளும், இங்க ஷைபாட தலை உருளும், அங்க வலீதுடைய தலை உருளும். தலைவர்களுடைய யார் யாருடைய மண்டையோட்டுகள் எந்த இடத்தில் விடுமோ அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார். சஹாபாக்களை முதல் கட்டமாக அணிவகுப்பாக நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தத்துக்கு ஒரு கோட்பாடு தேவை. ஒருத்தர் சந்திக்கிற நேரம் அவர் யாரு, சில நேரம் முஸ்லிம்களை கொண்டு கொள்ளாமல் இருப்பதற்கு யுத்தத்துக்கான ஒரு ஷிஆர், ஒரு அடையாளம். 2 அறிவிப்பு வருகிறது. ஒரு அறிவிப்புல முஸ்லிம்களுடைய ஷிஆர் அடையாளம் என்ன? அஹத் அஹத். ஒருத்தர் சந்தித்தால் அஹத் அஹத் என்று கூறினா என்னடான நடக்கும். இன்னும் ஒரு அறிவிப்புல யா மன்சூர் அமீத், யா மன்சூர் அமீத். இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோட்பாக்காக சஹாபாக்களுக்கு கொடுக்கிறார். சில முக்கியமான சஹாபாக்களை இனம் காணுவதற்காக வேண்டி முஸ்லிம்கள் யார் யார் எந்த இடத்தில் இருக்கிறாங்க என்கிறத அடையாளப்படுத்துவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தீக்கோடியில சிறகெடுத்து அவர்களுடைய முதுகுல கட்டி விட்டாங்க. தீக்கோடியுடன் இருப்பவர் எங்க சரி கண்டால் அது ஹம்ஸா, அது ஹம்ஸா. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தலையில் ஒரு பட்டி, மஞ்சள் நிறத்தில் ஒரு பட்டி. இன்னும் ஒரு சஹாபி, நான் இருக்கிறேன், சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார், அவர்களுக்கு தலையில் ஒரு பட்டி, கருப்பு நிறமான ஒரு பட்டி. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையில வெள்ளை நிற ஒரு பட்டி. எங்கேயாவது இவர்களை கண்டால் இவர்கள் தான் சஹாபாக்கள், யுத்த தலைவர்கள் அடையாளப்படுத்தினார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே யாரும் விரண்டோட தேவையில்ல, உடனே ஒரே பார்வையில யார் யார் எங்கு இருக்கிறார் என்பதையும் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவ்வளவு அழகான யுத்த திட்டம் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு சஹாபாக்கள் பத்ருடைய மைதானத்தில் தங்குறாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய முதல் கட்ட உதவி என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், இத் யுவஷிகுமுன் நுஆசு அமனதன் மின்ஹு வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஆ லியுதஹிரகும் பிஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், முதல் கட்ட உதவி அந்த இரவுல அல்லாஹ் தஆலா மழை பொழியச் செய்தார். அந்த மழை சஹாபாக்கள் இருந்த பகுதிகளுக்கு யுத்த பூமி நல்ல பதமாக திண்மமாக மாறியது. அதே மழை முஷ்ரிக்கீன்கள் இருக்கும் பகுதிகளுக்கு சேற்று நிலமாக மாறியது. சஹாபாக்கள் சிலர்கள் குளித்துக் கொண்டார்கள். அந்த அமைதியான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தூக்கத்தையும் கொடுத்தார். நாளைக்கு யுத்தத்தை சந்திக்கிறவங்க அன்றைக்கு ராவு தூக்கமா வரும், ஆனால் அல்லாஹ் தஆலா மன அமைதியை சஹாபாக்களுக்கு கொடுத்து தூங்கினார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க ஒரு அரண் ஒன்று நாங்க செய்யவா யா ரசூலல்லாஹ்? இந்த முழு பத்ருடைய மைதானத்தையும் உயர்ந்த ஒரு இடத்தில் இருந்து நீங்க கண்காணிப்பதற்கு ஒரு பாதுகாப்பு அரண் உங்களுக்கு செய்யவா யா ரசூலல்லாஹ்? அரீஷ் ஒன்று செய்யவா? அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றாங்க, துஆ செய்தாங்க. ஆமா, உயர்ந்த ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அரண் செய்யப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே தங்கி இருந்தார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மஸ்ஜிதுன் நபவியில் இருந்தவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள், எங்களை விட உங்களை நேசிக்கும்
பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் மதீனாவில் இருக்கிறது யார் ரசூலல்லாஹ். அவங்களுக்கு தெரியாத ஒரு யுத்தத்தை நாங்க சந்திக்க போகிறோம். சில வேளைகளில் தோல்வி அடைந்தால் நீங்கள் பாதுகாப்பாக சென்று அடைய வேண்டும் யார் ரசூலல்லாஹ் என்று கூறி ஒரு அரண் உருவாக்கப்பட்டது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அன்றைய இரவு கடித்த விதம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கிறார். இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும். விடிய அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார். அடுத்த நாள் ஃபஜ்ருக்காக எல்லா சஹாபாக்களும் ஏற்பட்டார். அவ்வளவு பேரை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்ததற்கு பிறகு அணிவகுத்தார். சொன்னாங்க, மஐ நான் இருக்கும் இடத்துல நிற்கும், நான் காற்ற இடத்தை விட்டு நீங்கள் நகரக்கூடாது. அழகான முறையில அணிவகுத்ததற்கு பிறகு அந்த இடத்துல அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்ல எப்படி அவரை நிப்பட்டினாங்கன்னா, கையில் இருக்கிற ஒரு கம்ப வயிற்றுல குத்தி கொஞ்சம் பின்னுக்காக கண்டு அணிய சரிப்படுத்தினார். அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், என்னை நோவினை செய்து விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ், நோவினை செய்து விட்டீர்கள் என்று கூற அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதிலாக நீங்களும் எனக்கு குத்தலாம் என்று அப்படியே அவர்களுடைய ஜுப்பாவை உயர்த்தி கமிசையை உயர்த்தி அவர்களுடைய மேனியை கொடுத்தாங்க. அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயிற்றை முத்தமிட்டார்கள். கேட்டாங்க, என்ன செய்தீர்கள்? ஹபீபே யா ரசூலல்லாஹ், உங்களை சந்திக்கும் இறுதி சந்திப்பாக இது இருந்தால் இறுதி விடை உங்களுடைய மேனியுடன் என்னுடைய உதடு சந்தித்தது என்ற இந்த தோடு உலகத்தை விட்டு பிரிவேன் யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் அப்படி ஆயத்தமானாங்க. சுபஹுக்கு பிறகு அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரணுக்கு செல்கிறார்கள். முஷ்ரிக்கீன்களின் படை ஆரவாரத்துடன் பத்ருக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. பத்ர் மைதானத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல ஈடுபடுகிறார்கள். இந்த அளவுக்கு வரலாறு சொல்கிறது, மேல போட்டிருந்த துணி கலந்து விழும் அளவுக்கு அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆனா சஹாபாக்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்தாங்க, அவங்க உங்களோடு வந்து மோதும் வரைக்கும் நீங்க வாடுகளை உயர்த்தக்கூடாது, கிட்ட வரும் வரைக்கும் வாடுகளை உயர்த்தக்கூடாது, கிட்ட வரும் வரைக்கும் அம்பாட எய்யக்கூடாது. பனு ஹாஷிம் கிடையார்கள், இவங்க வற்புறுத்தப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவங்க வராமத்தான் இருந்தாங்க. மர்ரு பஹ்ரான் என்ற இடத்துல வச்சு அபூ ஜஹல் வற்புறுத்தி பனு ஹாஷிம் அழைத்து வந்திருந்தார்கள். பனு ஹாஷிம்ல யார் சரி இவர்களுடைய கையில சிக்கினால் அவர்களை கொலை செய்யக்கூடாது. அபுல் பக்தரி இவர் சிக்கினால் இவர் கொலை செய்யப்படக்கூடாது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர் சிக்கினால் இவரையும் கொலை செய்யக்கூடாது என்ற அறிவுறுத்தல்களை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு அவர்கள் அரணுக்குள்ள இருந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டார். யுத்தம் ஆரம்பமாக முன்னுக்காலே முஷ்ரிக்கீன்களோட சைட்ல ஹிசாம் என்ற ஒரு மனிதர் அவங்களோட பட பலம் அவர்களுடைய ஆணவத்தை வெளிப்படுத்துவதற்கு சொன்னாங்க, முஸ்லிம்களுடைய நீர் தடாகத்தில் தண்ணீர் குடித்துட்டு வருவேன், என்னை யாராவது என்பதால் தடுத்து பாருங்கள். அவர் வேகமாக குதிரையில வார நேரம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு துள்ளி குதித்து சென்றார்கள். அவன் ஹவுதுக்குள்ள நுழைவதற்கு முன்னே ஒரே போது முதல் மரணம் பத்ருடைய மைதானத்தில் 1வது கொலை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் இருந்து ஆரம்பமாகும். அதற்கு பிறகு யுத்தம் பொதுவாக ஆரம்பிக்க முன்னால ஒரே அடியா யுத்தத்துக்கு போக மாட்டான். அவங்களோட சைட்ல இருந்து 3 பேர், இவங்களோட சைட்ல இருந்து 3 பேர். முஷ்ரிக்கீன்களோட சார்பாக உத்பா, ஷைபா, வலீத் இந்த 3 தலைவர்கள் வீரர்கள் முன்னே வருகிறார். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத், முஅவ்வித், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரை அனுப்பினாங்க. 3 பேரும் அன்சாரி சஹாபிகள். யுத்தம் ஆரம்பமாக முன்னுக்கால முஷ்ரிக்கீன்கள் கேட்கிறாங்க, உங்களை அடையாளப்படுத்தும், நீங்க தான் சொன்னாங்க. நாங்க அன்சாரிகள் சொன்னாங்க, எங்களோட போர் செய்யறதுக்கும்
ஒரு தரம் உண்டு தேவை. நாம் யுத்தம் கூட தராதரம் பார்த்துதான் செய்வோம். உங்களோட எங்களுக்கு யுத்தம் இல்லை, எங்களுடைய குல கோத்திர கௌரவத்துக்கு ஏற்ப உங்களிருந்து வரணும் என்று கூற அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தும் யா ஹம்ஸா, தும் யா அலி, தும் யா உபைதா என்று கூற 3 வீரர்கள் முன்னே வந்தார்கள். முன்னுக்கு நின்றாங்க. கேட்டாங்க யாரு? சொன்னார்கள் இவர் ஹம்ஸா, அலி, உபைதா. பொருத்தமானவர்கள் வந்திருக்கிறீர்கள். யுத்தம் ஆரம்பமான வினாடி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய எதிரிய, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய எதிரிய ஒரு வினாடிக்குள்ள வீழ்த்திட்டாங்க. உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச நேரம் யுத்தம் நீடிக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வந்த 3வது உத்துபாவையும் கொண்டு விட்டார். அதுல உபைதா ரலியல்லாஹு அன்ஹுக்கு சின்ன காயம் ஏற்படுகிறது. அவங்கள சுமந்து செல்லப்படுகிறார்கள். முதல் போர்லையும் 3 முஸ்லிம்களின் தலைவர் செத்து மடிகிறார். இந்த ஆத்திரம் அவர்கள் பீரிட்டு பொங்கி எழுந்து ஒரே அணியாக அவர்கள் குதிக்கிறாங்க. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடன் மன்றாடுறாங்க. அப்பொழுதுதான் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல கிட்ட வரும் வரைக்கும் யாரும் வாழ தூக்கல்ல. போர் ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு சஹாபாக்களும் இஸ்லாத்துக்காக, அல்லாஹ்வுக்காக தமது வித்தியாசமான வீரத்தை வெளிப்படுத்தி பயங்கரமான போர் முன்னெடுக்கப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உங்களுக்கு இவர்களை சிறியவர்களாக நாங்கள் காட்டினோம், கொஞ்சம் பேராக காட்டினோம். பெரிய அதிகமானவர்கள் உள்ள அஞ்சிடும். அதனால 1000 பேரையும் 100 பேர் பாதுகாவோட கண்ணுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தார் சஹாபாக்களுக்கு. எந்த அச்சமும் இல்லாமல் பயங்கரமான போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டினாங்க. யாரெல்லாம் ஷஹீதாகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வின் சந்திப்பு கிடைக்கும் என்று உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. சஹாபாக்கள் பயங்கரமான வீரத்திலே ஈடுபட்டுக் கொண்டே இருந்தார்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உகாஷத் இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு போரிட்டு வாள் உடைஞ்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட யா ரசூலல்லாஹ் இருந்தது ஒரே ஒரு வாள் உடைஞ்சிட்டதே யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருக்கிறார். 4-5 ஒரு கம்பு எடுத்து கையில் எடுத்து அப்படியே ஆட்டினாங்க. பெருமாண்டமான ஒரு வாளாக மாறியது. கையில கொடுத்தாங்க. போர் செய்து அதே போன்ற ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவரும் இதே போல அவருடைய வாள் உடைக்கிறது. ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அவருடைய கண்ல ஒரு ஈட்டி குத்தி அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்க்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் கண் தொங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெச்சாங்க. கண் அப்படியே வச்சுட்டு அப்படியே தடா விட்டாங்க. அதே இடத்துல குணமானதை சொன்னார்கள். மரணிக்கும் வரைக்கும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த கண்ணில் எனக்கு ஒரு பொழுதும் கண்ணோவு கூட வந்தது கிடையாது. இப்படி பயங்கரமான யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் தஸ்தகீஸுன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகா. 1000 பேர்களை கொண்ட ஒரு படை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையில அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செஞ்சாங்க? அரணுக்குள்ள மட்டும் இருக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் யுத்த களத்துக்குள்ள குதிச்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எனக்கு பயம் வந்துட்டது. எங்களை விடவும் எதிரிகளுக்கு நெருக்கமாக நின்று பயங்கர போர் புரிந்தது அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு பாதுகாப்பாக வலது பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் போன அந்த விதம் சஹாபாக்களை ஆச்சரியப்படுத்தியது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முதல் கட்டமாக அனுப்பினார். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஒரு புடி மண் எடுத்து வீசுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புடி மண் எடுத்தார்கள். முழு படைக்கும் வீசினார்கள். அவ்வளவு முஷ்ரிக்கீன்களுடைய கண்ணிலையும் பட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், வமா ரமைத இஸ் ரமைத வலாகின் அல்லாஹ் ரமா. நபியே நாயகமே, நீங்கள் வீசுகிறீர்களே, நீங்கள் வீசினாலும் அந்த மண்ணை கொண்டு போய் சேர்த்தவர்கள் நாம் தான் வீசச் செய்தோம் என்பதாக அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். வரலாற்று ஆசிரியர்கள் கூறுறாங்க,
எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்புடிய வீசினாங்களோ அங்கே இருந்து தோல்வி ஆரம்பமானது. கண் விழித்து பார்ப்பதற்கு முடியாமல் போனது. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்திலே சஹாபாக்கள் மன்றாட அல்லாஹ் தஆலா இரண்டாவது 1000 பேர், ஒன்றாவது 1000 மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நின்று போரிட்டார்கள். இரண்டாவது 1000 பேர்கள் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலப்பக்கத்தில் இருந்து போரிட்டார்கள். மூன்றாவது 1000 பேர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தலைமையில் இடது பக்கத்தில் இருந்து போரிட்டார்கள். மலக்குமார்கள் வந்த அந்த இடம் கூட இன்னும் வாதி ஜபலா என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்த அரண் கூட மஸ்ஜிதுல் அரீஷ் என்ற பெயரில் பதிலுக்கு செல்லவர்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு முஷ்ரிக்கீன்களின் தோல்வியை வெளிப்படுத்தி முஷ்ரிக்கீன்கள் ஓடத் தொடங்கினார்கள். முஸ்லிம்கள் அவர்களில் அதிகமானவர்களை கைது செய்தார்கள். திசை தெரியாமல் ஓடி இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்கள் பெற்ற அந்த வரலாற்றை வெற்றியை அல்லாஹ் எப்படி பாடமாக சொல்கிறான்? லகத் நஸரகுல்லாஹு ஃபீ பத்ரி வ அன்தும் அஸில்லா. இந்த வார்த்தையை கவனிச்சு, வ அன்தும் அஸில்லா, நீங்கள் குறைவானவர்களாக, ஆயுத பலம் உங்களுக்கு இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, ஆனால் இறை நம்பிக்கை உள்ளத்திலே இருந்தது. யார் அல்லாஹ்வை நம்பினார்களோ அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற உறுதியான நம்பிக்கை இருந்தது. இந்த நம்பிக்கை தான் யுத்தத்தின் வெற்றி என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த பத்ர் எங்களுக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறது. பத்ர் கற்றுத்தரும் பாடங்கள் மிகவும் முக்கியமானது. இறையின் நம்பிக்கை கல்புல நிறைந்து இருக்க வேண்டும். வாழ்க்கையில் லட்சியம் ஒன்று இருந்தால், உங்களுக்கு மரணத்துக்கு முன்னால் நான் அடையணும் என்ற ஒரு இலக்கு இருந்தால், அது அல்லாஹ்வின் பொருத்தமாக தான் இருக்கும். அல்லாஹ்வின் பொருத்தமாக தான் இருக்கும். வாழ்க்கையில பணத்தை இலக்காக வச்சு வாழ வேண்டாம், பதவியை இலக்காக வச்சு வாழ வேண்டாம். குறிக்கோள் ஒன்று இருந்தால் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு மரணிக்க வேண்டும். என்னுடைய மரணம் வரும் பொழுது நான் எப்படி இருப்போம்? என்னுடைய வார்த்தைகளின் இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும் பொழுது என்னுடைய உயிர் பிரிய வேண்டும். எனக்கு மரணம் வரும் அந்த வேளையில் அல்லாஹ்வுக்கு பிரியமான சுஜூதில் நான் நெற்றியை வைத்த நிலையில் என்னுடைய உயிர் பிரிய வேண்டும். நான் மரணிக்கும் இடம் அந்த மதீனாவாக இருக்கும். இப்படி எல்லாம் இறை நேசர்கள் அல்லாஹ்வின் சந்திப்புக்காக ஆயத்தப்படுத்தும் ஒரு அழகிய சூழலை பத்ர் ஏற்படுத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் அல்லாஹ் மீது கொண்டு அன்பினான், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டு அன்பினான், இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் முஹப்பத் நம்மை ஒன்று சேர்த்தது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஹப்பத் ஒன்று சேர்த்தது. ஒவ்வொரு தடவையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் ஸலவாத்துகள் வெளிப்படும் நாவுகள் நிச்சயமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூழத்திலும் அல்லாஹ் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். நாம் செய்த பாவங்களால் உள்ளங்கள் எல்லாம் கருணஞ்சமாக மாறிட்டதே யா அல்லாஹ். கண்கள் கண்ணீர் சிந்த மறுக்கிறதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நீ மாத்திரம் எங்களை மன்னிக்காவிட்டால் எங்கள் மீது அன்பு செலுத்த உன்னை தவிர யாரோட இல்லையா அல்லாஹ். எங்களை பாவிகளுடைய கூட்டத்தோடு சேர்த்து ஒதுக்கிறாதே யா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே யா அல்லாஹ், கருணையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை விலகு உன்னுடைய மக்ஃபிரத் மிக விசாலமானது யா அல்லாஹ். எங்களை மன்னிப்பதால் உனக்கு எந்த குறையும் வந்துடாதே யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். உன்னை நேசிக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தமே வாழ்க்கையின் லட்சியமாக வாழ்கிறோம் யா அல்லாஹ். உன்னை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய சந்திப்பு எங்களுக்கு எப்பொழுது கிடைக்க போகிறது? மரணமே நீ எப்பொழுது வரப்போகிறாய்? எங்களுடைய ரப்பை சந்திக்க வேண்டுமே, ரப்பை சந்திக்க வேண்டுமே. ஆனால் யா அல்லாஹ், சக்தியை தந்து அமல் செய்வதற்கு நீண்ட ஆயுள தந்தது யா அல்லாஹ். அவசரமாக வந்து உன்னை சந்திக்கும் அளவுக்கு அதிகமான நோன்புகள் பிடிக்கல யா அல்லாஹ். யா அல்லாஹ், நஃபிலான தொழுகைகள் தொடரல யா அல்லாஹ். அதிகமான சதகாக்கள் செய்யல யா அல்லாஹ்.
ரப்பே ரஹ்மான் எங்களுக்கு அவகாசத்தை தந்திரியா அல்லாஹ், நீண்ட ஆயுளை தந்திரியா அல்லாஹ், சக்தியை தந்த அமல் செய்வதற்கு நீண்ட ஆயுளை கொடுத்திரியா அல்லாஹ். நிறைய சுஜூதுகளோடு உன்னை வந்து சந்திக்க வேண்டும், நிறைய திக்ர்களோடு வந்து சந்திக்க வேண்டும், நிறைய சனவாக்களோடு வந்து சந்திக்க வேண்டும், நிறைய சதகாக்களோடு வந்து சந்திக்க வேண்டும், நிறைய குர்ஆன் திலாவத்துகளோடு வந்து சந்திக்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. ரமதானுடைய யா அல்லாஹ் இறுதி பத்தில் இறுதி அரவாசியில் நுழைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். முடிந்த ரமதான் நம்மை விட்டு விடைபெறும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சீரேவிகளாக விடைபெற தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிமஷாயிഖினா வ லிஇஹ்வானினா வ லிஅஸாதீதினா வ லிவாலிதைனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம அலா கைரி ഖൽഖிஹி ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி رب العالمين. لا إله إلا الله لا إله إلا لا إله إلا الله محمد رسول